இயேசு தம் வருகையை பற்றி சொன்ன காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருள்நாதர் இயேசு திரும்ப வருவாரா? 1982 ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நான் இருந்த பொழுது ஒரு பத்திரிகையில் மிகப்பெரிய விளம்பரம் ஒன்றினை பார்த்தேன். த யூனிபிகேஷன் சர்ச், ஐக்கியப்படுத்தும் சபை என்ற ஒரு கிறிஸ்தவ சபையினர் இப்படி ஒரு அறிக்கை விட்டு இருந்தார்கள். என்ன அது? இயேசு கிறிஸ்து திரும்ப வரமாட்டார், இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதே இல்லை என்று. இதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான, நமது கணக்கில் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இந்த விளம்பரத்தை போட்டிருந்தார்கள். இதனால் இயேசு தன் மனதை மாற்றி விட்டாரா? நீங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், அதில் அப்படித்தான் இருக்கிறது. அதை மாற்றவே அவர் மாட்டார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொன்னால் சொன்னதுதான், அதை மாற்றவே முடியாது. வேடிக்கையான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். சீனா தேசத்தில் லோ என்று ஓர் வாலிபன் இருந்தான். அவன் கொஞ்சம் குஷி பேர்வழி, நன்றாய் சிகரெட் குடிப்பான், பீடி குடிப்பான், மது குடிப்பான், பகலில் வேலைக்கு போவான், இரவானால் நைட் கிளப்பு போய்விடுவான். இரவெல்லாம் ஆடிவிட்டு காலையில் வந்து வீடு சேர்ந்து கொஞ்சம் உறங்கி திரும்ப வேலைக்கு போவான். கொஞ்சம் குஷி பேர்வழி. அருகில் இருந்தவர்கள் சொல்லுவார்கள், அப்பா லோ, கொஞ்சம்தான் இந்த வேத புஸ்தகத்தை படிச்சு பார்க்கப்படாதா, கொஞ்சம்தான் கடவுளை தேடப்படாதா என்று. அதெல்லாம் பிறகு பார்க்கலாங்க என்று சொல்லிக் கொள்வான். ஒரு நாள் தற்செயலாக லைப்ரரிக்கு போனான். அங்கே அவன் கண்ணில் த ஹோலி பைபிள் என்ற புத்தகம் காணப்பட்டது. எல்லாரும் சொல்றாங்க, இதுல என்னதான் இருக்கு பார்ப்போம் என்று அவன் வெறித்தான். அவன் கண்கள் மத்தேயு 28:20 விழுந்தன. ஆங்கிலத்தில் அது என்ன சொல்கிறது? லோ, ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ். லோ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. என் பேரை யாரா இதுல எழுதி வச்சது? இயேசுநாதர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன்னு. அடப்பாவி, நான் பீடி குடிச்சதெல்லாம் பார்த்திருப்பாரு, கள்ளு குடிச்சதெல்லாம் பார்த்திருப்பாரு, டான்ஸ் ஆடினதெல்லாம் பார்த்திருப்பேன் என்று சொல்லி பைபிளை தூக்கி போட்டு ஒரே ஓட்டமாய் ஓடினான். தன் பாவ உணர்ச்சியினால் அழுது புலம்பினான். தேவனுடைய பிள்ளையாக மாறினான். அவர் எழுதினது மத்தேயு 24:35 சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதே இல்லை. நாம் அதற்காகவே காத்திருக்கிறோம். என் அருள்நாதர் இயேசு எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறோம்.